சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் கலைந்து செல்ல காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கலைந்து செல்ல காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் 13 நாட்களாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் கலைந்து செல்ல காவல்துறை இன்று மாலை உத்தரவு பிறப்பித்திருந்தது. தற்போது அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை காவல்துறை கைது செய்யும் காட்சிகளை பார்க்கிறோம். அரசு பேருந்துகள் மூலம் அவர்கள் அப்புறப்படுத்தப்படும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவதாக காவல்துறை தெரிவித்திருந்தது. ஏற்கனவே காவல்துறை இன்று மாலையே அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தியிருந்தது. மேலும் சென்னை ரிப்பன் மாளிகையை காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தது. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை காவல்துறை கைது செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகும் போராட்டத்தை தொடர்ந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் தற்போது தூய்மை பணியாளர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் காவல்துறை இறங்கியிருக்கிறது. அங்கு பெண் தூய்மை பணியாளர்கள் பெண் காவலர்களை கொண்டு கைது செய்யப்படும் காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். அவர்கள் காவலர்கள் தூய்மை பணியாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். போராட்ட களத்தை விட்டு விலக தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து மறுத்து வருகிறார்கள். தொடர்ந்து அங்கேயே நாங்கள் போராடுவோம் என்றும் தூய்மை பணியாளர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகும் போராட்டத்தை தொடர்ந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது நள்ளிரவு நேரத்தில் கைது செய்யப்படுகிறார்கள். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை காவல்துறை கைது செய்யும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது நள்ளிரவு நெருங்கும் வேளையில் தற்போது தூய்மை பணியாளர்கள் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு ஒரு பெரும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. அங்கு தூய்மை பணியாளர்கள் காவல்துறையின் கைது நடவடிக்கைக்கு இணங்க மறுக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வாகனங்களில் பேருந்துகளில் ஏற்றும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தூய்மை பணியாளர்கள் ஒருவரை ஒருவர் பிணைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக அந்த இடத்திலிருந்து வெளியேற மாட்டோம், தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தற்போது கூறி வருகிறார்கள். அவர்களை அந்த இடத்திலிருந்து காவல்துறை அப்புறப்படுத்தும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கைகளில் தேசிய கொடியை ஏந்தியபடி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை ரிப்பன் மாளிகையில் கடந்த 13 நாட்களாக ரிப்பன் மாளிகை வாயிலில் தூய்மை பணியாளர்கள் மழை வெயில் என அனைத்து சூழ்நிலைகளிலும் 13 நாட்களாக தொடர்ந்து அந்த இடத்திலேயே போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். பணி நிரந்தரம், மேலும் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க கூடாது என்ற கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். தனியார் நிறுவனத்திடம் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களையும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணிக்காக ஒப்பந்த முறையில் விட்டிருக்கிறது. தற்போது இந்த 2 மண்டலங்களில் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தனியாருக்கு அனுமதிக்க கூடாது, மேலும் நாங்கள் சென்னை மாநகராட்சியின் கீழேயே பணிபுரிவோம், 15 வருடங்களாக சென்னை மாநகராட்சியில் பணிபுரிந்து வருகிறோம், தற்போது தனியாருக்கு எங்களை மாற்றக்கூடாது என்பது அவர்களது கோரிக்கையாக உள்ளது. மேலும் பணி நிரந்தரம் என்பதை முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக பணி நிரந்தரம் என்பதை கொடுத்திருந்தது. தற்போது அதை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். தொடர்ந்து அமைச்சர் சேகர் பாபு மற்றும் இன்று அமைச்சர் KN நேரு ஆகியோருடன் நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தது. இதனையடுத்து நீதிமன்றமும் இன்று மதியம் தூய்மை பணியாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் இன்று மாலையே தூய்மை பணியாளர்களை அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் ரிப்பன் மாளிகையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளும் கொண்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது நள்ளிரவு நெருங்கும் வேளையில் தூய்மை பணியாளர்கள் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தப்படும் சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் செய்தியாளர் வினீஷ் சரவணன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வினீஷ், தற்போது அங்கு என்ன நடக்கிறது? விக்னேஷ்,
சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக 13வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது போலீசாரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சுரேந்திரன் அந்த காட்சிகளை நாம் தற்போது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 55 பேருந்துகள் மூலமாக அங்கிருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஆர்ஆர் ஸ்டேடியம் மைதானம் நோக்கி வாகனங்கள் திருப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 500க்கும் மேற்பட்டோர் இருக்கக்கூடிய நிலையில் ஒரே கட்டமாக அவர்கள் ஆர்ஆர் ஸ்டேடியம் முன்பாக அடைக்க முடியாது. அதனால் வாகனங்களை 3 மண்டலமாக பிரித்து வடமண்டலம், தென்மண்டலம், மத்திய மண்டலம் என 3 மண்டலங்களாக பிரித்து பேருந்துகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இன்று மதியம் முதலே ரிப்பன் மாளிகை பரபரப்பான சூழல் மத்தியில் தான் இருந்திருந்தது. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை மாநகராட்சியினுடைய தலைமையில் மாநகராட்சி மேயர் பிரியாராஜன், அதே போல அமைச்சர்கள் கே நேரு தலைமையில சேகர் பாபு, மாநகராட்சி ஆணையர் உட்பட பல்வேறு அதிகாரிகளும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார்கள். அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படாத நிலையில் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம் என்று தூய்மை பணியாளருடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் தான் கைது நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இன்று காலை 11 மணி அளவில் உயர்நீதிமன்றம் பொதுநல வழக்காக இந்த வழக்கை விசாரித்திருந்தார்கள். ஆனால் இந்த பாதசாரிகளுக்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் இங்கே போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. அனுமதிப்பட்ட இடங்களில் தான் யாராக இருந்தாலும் போராட்டத்தை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பினை சுட்டிக்காட்டியிருந்தது. அந்த உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் தற்போது கைது நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள உள்ளதாக காவல்துறையினர் தற்பொழுது அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய காட்சிகள் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 500 பேர் தூய்மை பணியாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு அதிகமாக 2 மடங்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு தூய்மை பணியாளர் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண் தூய்மை பணியாளர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாத வகையில பெண் போலீசார் தான் அதிகமாக இங்கு குவிக்கப்பட்டு அனைவருமே அங்கிருக்கக்கூடிய அரசு பேருந்துகள் மூலமாகவே வாகனங்களில் ஏற்றி தற்பொழுது ஆர்ஆர் ஸ்டேடியம் மைதானம் நோக்கி சில பேருந்துகளும் தென்மண்டலம், வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம் என மண்டல வாரியாக பிரித்து வாகனங்கள் சமூக நலக்கூடங்கள் நோக்கி அனுப்பிவிடக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கையில் சுதந்திர தின தேசிய கொடியை ஏந்தி சுதந்திர தினத்தை வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் இந்த தூய்மை பணியாளர்கள் இன்று காலை முதல் போராட்டத்தை நடத்துகிறார்கள். 13வது நாளாக தொடரக்கூடிய இந்த போராட்டத்தை பொறுத்தவரை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக இங்கு வந்து அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்கள். கடந்த அதிமுக ஆட்சியில 11 மண்டலங்கள் தூய்மை பணி தனியாருக்கு கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த முறை திமுக தேர்தல் வாக்குறுதியில தூய்மை பணி தனியாருக்கு வழங்கப்பட மாட்டாது, பணி நிரந்தரம், பணபலன், அதே போல பிஎஸ்ஐ, பிஎஃப் உட்பட பல்வேறு பண ஊதிய பலன்களும் அவர்களுக்கு வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில சுட்டிக்காட்டியிருந்ததாக தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். 7 கட்ட பேச்சுவார்த்தை ஏற்கனவே தோல்வி முடிந்த நிலையில இன்றைய தினம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருந்தார்கள். அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி முடிந்ததால் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். அரசு மாநகராட்சியும் சேர்ந்து எங்களுக்கு உரிய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் எங்களுடைய போராட்டம் பல கட்டங்களாக நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் நாளை மறுதினம் சுதந்திர தினத்தை முன்னிட்டுதான் இந்த ரிப்பன் மாளிகை முன்பாக இந்த கைது நடவடிக்கையை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரிப்பன் மாளிகை முன்பாக தேசிய கொடி ஏற்றி வைத்து மேயர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அந்த நிகழ்ச்சிக்கு எந்த விதமான இடையூறும் வராத வகையில் தான் இந்த கைது நடவடிக்கையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் சென்னையை பொறுத்தவரை 3 இடங்களுக்கு மட்டுமே பொது போராட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வள்ளர் கோட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அங்கு சில மேம்பால பணிகள் நடைபெறுவதால் அங்கிருந்த இடம் சிவானந்த சாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு போராட்டங்கள் நடத்திக் கொள்ளலாம். அதே போல ஆர்ஆர் ஸ்டேடியம் முன்பாக போராட்டத்தை நடத்திக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே நீதிமன்றத்தில் பல உத்தரவுகளும் பிறப்பித்திருந்தது. ரிப்பன் மாளிகை எந்த விதமான போராட்டம் நடத்துவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் பொதுமக்கள் பேரணியாக செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்ட இடம். அது ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்த சாலையை செல்வார்கள். இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும், நீங்கள் அங்கிருந்து கலந்து செல்ல வேண்டும் என்றுதான் ஏற்கனவே காவல்துறையினரும் பல கட்டங்களாக இவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை நாங்கள் இங்கிருந்து கிளம்பி செல்ல மாட்டோம். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம். நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறோம் என்று வெயில், மழை போன்ற காலகட்டங்களில் கூட தூய்மை பணியாளர்கள் இங்கே தங்களுடைய போராட்டங்களை இரவு பகலாக தொடர்ந்து வந்தார்கள். ஆனாலும் இந்த கோரிக்கையை தற்போது வரை மாநகராட்சி பரிசீலித்தாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமுள்ள தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சிகளும் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதால் தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சென்னை மற்றும் இதுக்கு இந்த திட்டத்திற்கு விதிவிலக்கல்ல. சென்னை மாநகராட்சி ஏற்கனவே 11 மண்டலங்கள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 2 மண்டலங்களையும் தனியாருக்கு கொடுக்கப்பட்டது ஏற்கனவே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு இதை மறுபடியும் மாநகராட்சியை எடுத்து நடத்துவது எந்த விதத்தாலும் சாத்தியமில்லை என்று மாநகராட்சி தரப்பிலே அந்த கோரிக்கை பேச்சுவார்த்தையின் போது எடுத்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் அதற்கு தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை அவர்களுடைய மாநகராட்சியினுடைய பேச்சுவார்த்தை எந்த விதமான செவியும் சாய்க்காமல் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என எடுத்துரைத்து வந்திருந்தார்கள். தற்பொழுது நள்ளிரவு நேரத்தில் இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை சென்னையில் 5 மற்றும் 6வது மண்டலத்தை
3089 தூய்மை பணியாளர்கள் காலி பணியிடங்கள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 1200 பேர் இந்த பணியில் சேர்ந்து விட்டதாக மாநகராட்சி ஒரு புள்ளிவிவரத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இது குறித்து தூய்மை பணியாளர்களிடம் கேட்டபோது எங்கள் தரப்பிலிருந்து யாருமே அந்த தூய்மை பணியில் சேரவில்லை, அவர் பிற நபர்களை சுட்டிக்காட்டி பிற நபர்களை காரணம் காட்டி இதில் சேர்ந்து கொண்டதாக பொய்யான அறிக்கையை வெளியிட்டதாக தூய்மை பணியாளர் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் மாநகராட்சியோ இந்த தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை நடந்தாலும் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுப்பதில் தீர்க்கமாக இருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை தற்போது வரை நிறைவேறாத பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலையில் அறிவித்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருக்கக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்களும் ரிப்பன் மாளிகை முன்பாக இருந்து அனைவரும் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று காவல்துறையினர் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரை பொறுத்தவரை தினமும் கடந்த 12 நாட்களாகவே இங்கு ஒரு 100 பணிக்கு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாலும் இன்றைய தினம் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவார்கள் என்று தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தது. உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகிறது, இதனை சுட்டிக்காட்டி தங்களை கைது செய்வார்கள் என்று ஏற்கனவே அவர்கள் தகவல் தெரிவித்திருந்த அடிப்படையில் தான் 200க்கும் மேற்பட்ட போலீசார் இன்று காலையில் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த கைது நடவடிக்கை தொடர்கிறது. இது மட்டுமல்லாமல் மாநகராட்சி தரப்பிலிருந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதற்கான விசாரணை நாளை நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த கைது நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. பெண் பணியாளர்களுக்கு சமமாக ஆண் தூய்மை பணியாளர்களும் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். இருவருக்கும் எந்த விதமான சங்கடங்களும் வராத பட்சத்தில் தான் பெண் தூய்மை பணியாளர்களை பெண் போலீசாரை கொண்டு இங்கு காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றி தற்பொழுது ஆர்ஆர் மைதானம் நோக்கி அனுப்பியிருக்கிறார்கள். அனைத்து பெண் பணியாளர்களுமே கையில் தேசிய கொடியை ஏந்தி தங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். காவல்துறையினருக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் மாநகராட்சிக்கு எதிராகவும் கோஷங்கள் அளித்து தற்பொழுது அனைத்து பெண் தூய்மை பணியாளர்களும் இங்கிருந்து வாகனங்களில் ஏற்றி செல்லக்கூடிய காட்சிகள் தான் பார்த்து வருகிறார் விக்னேஷ். நிச்சயமாக வினேஷ், ஆரம்பத்திலிருந்தே அரசு அவர்கள் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும், அந்த இடத்த காலி செய்யுங்க அப்படிங்கறதான் அரசோட அறிவுறுத்தலாவே இருக்கு. இன்னைக்கு மதியம் நீதிமன்றமும் அதைத்தான் சொன்னது. காவல்துறை தற்போது அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டு வராங்க. இந்த நள்ளிரவு நடவடிக்கையை தூய்மை பணியாளர்கள் எதிர்பார்த்தாங்களா? அவங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? நிச்சயமாக இன்று காலை முதலே ரிப்பன் மாளிகை பரபரப்பான சூழலில் தான் இருந்தது. இன்று நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று ஏற்கனவே காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர்கள் கூறி வந்திருந்தார்கள். நம்மிடம் பேட்டியில் தெரிவிக்கும் போது கூட காவல்துறையினர் எங்களை எந்த நேரத்திலும் கூட கைது செய்யலாம், அவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் அதுக்கு பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம், எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ந்து வழக்கும் என்று அவர்கள் தரப்பில் இருந்து கூறியிருந்தார்கள். இதை எதிர்பார்த்து இருந்ததுதான் என்பது தூய்மை பணியாளருடைய கருத்தாக இருக்கிறது. தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மாநகராட்சி தரப்பில் தங்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தனியாருக்கு கொடுத்ததுதான் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் நாளைய தினம் வரக்கூடிய வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விவகாரத்தில் தூய்மை பணியாளருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ரிப்பன் மாளிகையை பொறுத்தவரை ரிப்பன் மாளிகை, சென்ட்ரல் ரயில் நிலையம், அதே போல இந்த ஈவேர சாலை முழுமையாகவே பெரும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. இவர்கள் இத்தனை நாட்களாக போராட்டம் நடத்தும் போது எந்த விதமான போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் தான் நடைபாதையில் அமர்ந்து போராட்டத்தை நடத்தி வந்திருந்தார்கள். ஆனால் பொதுநல வழக்கை பொறுத்தவரை தேன்மொழி என்பவர் பொதுநல வழக்காக இதை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணையின் போதுதான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த காரணத்தை சுட்டிக்காட்டி நடைபாதை பாதசாரிகளுக்கு இடையூறாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள், அவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இவர்கள் அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், எந்த விதமான நடவடிக்கைகளும் காவல்துறையினர் மேற்கொள்ளலாம் என்று முழு அனுமதியும் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த கைது நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. வினீஷ், இன்னைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில அமைச்சர் KN நேருவும் பங்கேற்றிருந்தார், அமைச்சர் சேகர் பாபு, மேயர் உள்ளிட்டோரெல்லாம் பங்கேற்றிருந்தாங்க. இன்னைக்கு நடந்த அந்த கடைசி பேச்சுவார்த்தை ரொம்ப சில மணி நிமிடங்களே நீடித்ததா சொல்லப்படுது. இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில என்ன பேசினாங்க? நிச்சயமாக 1 மணி அளவிலே ரிப்பன் மாளிகை வளாகத்திற்கு அமைச்சர் KN நேரு வந்திருந்தார். KN நேரு கலந்து கொள்ளக்கூடிய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தான் இது பார்க்கப்படுகிறது. இதுவரை 2 தரப்பிலிருந்தும் மாநகராட்சி தரப்பிலிருந்தும் தூய்மை பணியாளர் தரப்பிலிருந்தும் 7 கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்திருந்தார்கள். அதில் ஒரே ஒரு பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அவர் வந்திருந்தார். முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேர் தான் அவர் இங்கு வந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 1 மணி அளவிலேயே அவர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் 3 மணி நேரம் தாமதமாக இந்த தூய்மை பணியாளர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தார்கள். 5 நிமிடம் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை நீடித்தது. மாநகராட்சி தரப்பில் இருந்து நீங்கள் இங்கிருந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நீங்கள் இங்கிருந்து கலந்து செல்லுங்கள், உங்களுடைய கோரிக்கைகளை பிறகு பரிசீலித்துக் கொள்ளலாம். தற்பொழுது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது, போக்குவரத்துக்கு இடையூறாகிறார்கள், மாநகராட்சி மீது பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதனால் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கி இங்கிருந்து கலைந்து செல்லுங்கள் என்றுதான் மாநகராட்சி தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது.
தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்கவில்லை, அமைச்சர்கள் தரப்பு ஏற்கவில்லை என்பது தூய்மை பணியாளர்களுடைய வழக்கறிஞர் பாரதி அவர்கள் தன்னுடைய பேட்டியில தெரிவித்திருந்தார். எங்களுடைய கோரிக்கை மனுக்களை அவர் வாங்கி பார்க்கவில்லை, எங்களை பேசவே விடவில்லை, அவரே பேசிவிட்டு கலைந்து செல்லுங்கள் என்றுதான் அறிவித்திருந்தார். 5 நிமிடம் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை நீடித்தது. அதற்கு பிறகு அந்த சங்கத்தினுடைய செயலாளர் நேரடியாக கீழிறங்கி வந்து தூய்மை பணியாளர்களுடைய பிற தரப்பிடம் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அவர்கள் இதற்கு மாநகராட்சியிடம் எந்த அளவுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை, எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறியதன் அடிப்படையில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்வதாக கூறிவிட்டு வந்து பேட்டியிலே எங்களுடைய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து விட்டது, நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தூய்மை பணியாளர்கள் தரப்பில் கூறியிருந்தார்கள். அதற்கு பிறகு இது கைது நடவடிக்கையாகத்தான் இருக்கும் என்று தூய்மை பணியாளர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். மாலை 6 மணி முதல் 10 மணிக்குள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்த்த நிலையில இந்த சாலை முழுமையாக ஈவேரா சாலை கிட்டத்தட்ட போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி, பெரும்பாலான வட சென்னை மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி தான் தென் சென்னை மத்திய சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் கடந்து செல்வார்கள். பிரதான சாலை என்பதால் மாலை நேரத்தில் மட்டும் இந்த சாலையை விதிவிலக்காக மாற்றிவிட்டு இருவழி சாலையை ஒரு வழி சாலைக்கு பதிலாக இருவழி சாலையாக மாற்றிவிட்டு மீண்டும் போக்குவரத்துக்கு அனுமதித்தார்கள். சரியாக 9:30 மணிக்கு பிறகாக இந்த சாலை முழுமையாக ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டிருந்தது. சென்ட்ரலில் இருந்து எக்மோர் நோக்கி செல்லக்கூடிய சாலை இருவழி சாலையாகவும், எழும்பூரிலிருந்து சென்ட்ரல் நோக்கி ஏற்றக்கூடிய சாலை முழுமையாக முடிக்கப்பட்டிருந்தது. அந்த சாலையின் இடதுபுறமாகத்தான் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருந்தார்கள். அந்த சாலையில் அவர்களை கைது செய்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்த 55 பேருந்துகளும் இங்கு தயாராகி இருந்தன. பேட்ச் பேட்சாக பிரித்து தனித்தனியாக குழுவாக பிரித்து போலீசார் சூழ்ந்து கொண்டு அவர்களை ஒரே நேரத்தில் காவல்துறைய கூடுதல் ஆணையர் கண்ணன் அவர்களுடைய உத்தரவின் பேர் தான் இந்த கைது நடவடிக்கை தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். ஒரு சிலர் அங்கிருந்து தப்பிச் செல்லக்கூடிய காட்சியை கூட நம்மால் காண முடிகிறது. பெண் போலீசாருடைய அடாவடித்தன பெண் போலீசார் அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாலும் இந்த போராட்டம் தற்பொழுது பேருந்திலும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துதான் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கையில் தேசிய கொடியை தான் பேருந்திலும் நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்தமாக இவர்களை ஒரே இடத்தில் குழுமி வைத்தால், ஒரே இடத்தில் அடைத்து வைத்தால் அங்கேயும் போராட்டம் நடத்துவார்கள். அதனால் இவர்களை ஒரு 100 பேராக தனித்தனியாக பிரித்து மண்டல வாரியாக அவர்களை அழைத்து வைக்கும்படி ஏற்கனவே காவல்துறை தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த கைது நடவடிக்கை பார்க்கப்படுகிறது.